ஒரு அரசனுக்கு தன்னோட பற்கள் எல்லாம் விழுந்து பொக்கை வாயோடு இருக்கிற மாதிரி கனவு வந்ததாம். காலையில் எழுந்ததும் பயந்து போன அரசர் ஜோதிடரை கூப்பிட்டு தன் கனவுக்கான பலனை கேட்டாராம். அந்த ஜோதிடரும் எல்லா ஓலைச்சுவடுகளையும் புரட்டி பார்த்துட்டு, அரசே, உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு ரொம்ப கோபமான அரசர் அவரை சிறையில் அடைச்சிட்டாராம். ஆனாலும் அரசருக்கு மனசே ஆறலையாம். சரின்னு இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டு கனவுக்கான பலனை கேட்டாராம். அவரும் அதே ஓலைச்சுவடுகளை பார்த்துட்டு, அரசே, உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லோரையும் விட நீங்கள் ரொம்ப நாள் வாழ்வீங்க அப்படின்னு சொன்னாராம். அரசரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாராம். 2 ஜோதிடர்களும் சொன்னது ஒரே விஷயத்தை தான், ஆனால் பயன்படுத்திய வார்த்தைகள் வேறு வேறு. ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், அதை அடுத்தவங்களை பாதிக்காத வண்ணம் எப்படி கையாளுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமாம். வார்த்தைகளில் கவனம் இருந்தால் நிச்சயம்